2026 புத்தாண்டு பரிசுத்த ஆவியின் ரெஹோபோத் என்கிற இடம் உண்டாக்குதலின் விசேஷித்த அதிகாலை பிரார்த்தனை. மகிமையின் பரிசுத்த ஆவியானவரே, 2026ஆம் ஆண்டின் இந்த திருவிடியலில் என் வாழ்வின் சகல வறட்சிகளையும் நீக்கி ஒரு புது ஊற்றை திறக்கும்படி உம்மை ஆராதிக்கிறேன். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். சகரியா 9:12. இந்த மகா வல்லமையுள்ள வாக்குத்தத்தத்தின்படி கடந்த ஆண்டுகளில் நான் இழந்த சந்தோஷம், சமாதானம் மற்றும் பொருளாதார மேன்மைகளை இன்று இரட்டிப்பாகவே திரும்ப பெற்றுக்கொள்கிறேன். எதிர்ப்புகள் வந்தபோதும் அமைதியாக கிணறு தோண்டிய ஈசாக்கைப் போல நானும் என் போராட்டங்களுக்கு நடுவே உம்மையே சார்ந்து உறுதியாக நிற்கிறேன். இந்த அதிகாலை வேளையில் என் வாழ்வின் எசேக்கு, சித்னா என்ற சண்டை சச்சரவுகளுக்கு ஒரு முடிவு கட்டி, நீர் எனக்காக ஒரு ரெஹோபோத்தை, விசாலமான இடம் கட்டளையிடுவீராக. என் குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் நீங்கி இன்று முதல் நான் எங்கு சென்றாலும் எனக்கு ஒரு ஆசீர்வாதமான இடம் உண்டாகவும், என் முன்னேற்றத்தை தடுக்க எவராலும் முடியாதபடி உமது தெய்வீக வேலி என்னை சூழ்ந்து கொள்ளவும் கிருபை செய்வீராக. சகலத்தையும் புதிதாக்கும் ஆவியானவரே, என் சரீர நோய்கள், தீராத மனக்கவலைகள் மற்றும் எதை குறித்தும் நான் அஞ்சி நிற்காதபடி என் ஆத்துமாவை இன்று புதுப்பிப்பீராக. நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே அவனுக்கு அதிசயங்களை காண்பிப்பேன். மீகா 7:15. இந்த புதிய வாக்குறுதியின்படி என் வாழ்வின் ஒவ்வொரு பகுதியிலும் ஒரு மாபெரும் விடுதலையை இன்றே கட்டளையிடுவீராக. மருத்துவத்தால் கைவிடப்பட்ட பலவீனங்கள் இன்று அற்புதம் போல மறையட்டும். மலை போல குவிந்து கிடக்கும் கடன் சுமைகள் சூரியனை கண்ட பனியைப் போல உருகட்டும். என் பிள்ளைகளின் கல்வி, எதிர்கால கனவுகள் யாவும் தடைகளின்றி நிறைவேறட்டும். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்து அந்த வருஷத்திலேயே 100 மடங்கு பலன் பெற்றது போல இந்த 2026ஆம் ஆண்டில் நான் செய்யும் ஒவ்வொரு சிறு முயற்சியும் 100 மடங்கு ஆசீர்வாதமாக மாறட்டும். என் கண்கள் இதுவரை கண்டிராத மேன்மைகளை இந்த ஆண்டு முழுவதும் கண்டு மகிழ உமது பிரசன்னம் என்னை தாங்கிக் கொள்ளட்டும். ஆமேன். ஈசாக்கின் வாழ்வில் இடமுண்டாக்கின தேவன் இந்த 2026ஆம் ஆண்டின் முதல் நாளிலேயே உங்கள் வாழ்வின் நெருக்கடிகளை மாற்றி ஒரு விசாலமான பாதையை திறந்து விட்டார் என்று நான் விசுவாசிக்கிறேன்.